நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மலை தொழுகை தொடர்பான சில நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே ரசூலுல்லாஹ் மலை தொழுகையை எப்படி தொழுவார்கள் என்பதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் மலை தொழுகையில பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணுவதை பற்றி சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய நடைமுறையை அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தங்களுடைய அக்குள்கள் தெரிகிற அளவுக்கு கைகளை உயர்த்துவார்கள். மலை தொழுகைன்னு வந்தா சட்டம் என்ன? கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. ஆனா இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற இன்னும் ஒரு தகவல் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய அக்குள்களை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றால் நம்ம ட்ரெஸ் பண்ற மாதிரி இப்படியான ட்ரெஸ் எல்லாம் பண்ணல. இதெல்லாம் மறைச்சிருக்கக்கூடிய ஆடையாக நபிகள் நாயகத்துடைய ஆடை இருக்கவில்லை. அக்குள் தெரிகிற அளவுக்கு ஒரு அரைகுறை ஆடையாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடை இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுஜூது செய்வார்கள் என்பது தொடர்பாக சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய நபிமொழியை நீங்க பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவுக்கு சுஜூதுக்கு செல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அக்குள்கள் தெரிகிற அளவுக்கு கைகளை அகட்டி வைப்பார்கள். சுஜூதுக்கு போறப்ப நீங்க ஜமாத்தோட தொழுவீங்கன்னா மக்கள் பக்கத்தில் இருப்பாங்கன்னா கொஞ்சம் ஒடுக்கிக்கிட்டு தான் கையை வைக்கணும். இதே தனியாக தொழுகிறதா நல்ல கையை அகட்டி வச்சு நம்ம தொழணும். அப்படி அகட்டி வைத்து தொழுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்குள்களை நாங்கள் அக்குள்களுடைய வெண்மை தெரியும், அக்குள்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு, இந்த பகுதியை பார்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை மறைக்கிற ஆடை கூட இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிய முடிகிறதா இல்லையா? எப்படியான ஒரு தூதர், எப்படிப்பட்ட ஒரு உத்தமர், இப்படியான ஒரு மாமனிதரை இந்த உலக வரலாற்றில் எங்காவது பார்த்ததுண்டா? அனுபவிப்பதற்கு அத்தனையும் இருக்கிறது, ஆனால் பொது சொத்தாக இருக்கிறது. உலகத்தில் அனுபவித்து ஆண்டவர்கள் அத்தனை பேரும் பெரும்பாலும் பொது சொத்துக்களை அபகரித்து ஆண்டவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பக்கம் தலை வைத்து கூட தூங்கவில்லை. பொது சொத்துனா பொது சொத்து தான், எனக்கு அது வேணாம், ஏன் சொத்துல இருந்தா நான் வாழ்ந்துக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகத்துடைய ஆடை முறையின் நிலைமையை பார்.